இயேசுங்கிற பிரகாசமுள்ள தேவனுக்கு நாம புள்ளன்னா அவரை மாதிரியே இந்த உலகத்தில் நாம பிரகாசிக்கணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்மளை வெளிச்சமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. லைட் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு? இருள் அங்க இருக்க கூடாதுன்னு. அந்த லைட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இருளை ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்க பிரகாசத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். இருள் மனுஷனை பயமுறுத்தும், இருள் மனிதனை பலவீனப்படுத்தும், சோர்வுக்குள்ளாக்கும். ஆனா வெளிச்சம், பிரைட்னஸ் சந்தோஷப்படுத்தும், மகிழ்விக்கும். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் அவர் தெரிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 60:1 சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். உலகம் இருளுக்குள்ள இருக்கும், பூமியை இருள் மூடும், மனுஷங்களை இருள் மூடும். ஏன்னா இருளின் அதிபதி சாத்தான். அவன் ஜனங்களை எப்பொழுதுமே இருளுக்குள்ள தான் வைக்க விரும்புறான். பயத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள, சோர்வுக்குள்ள, சோகத்துக்குள்ள, இச்சைக்குள்ள, சிற்றின்பத்துக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள, நுகத்துக்குள்ள, பலவீனத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கத்தான் பிசாசு விரும்புறான். ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஆதாமி ஏவாளையும் மகிழ்ச்சியா வச்சிருந்தார், பிரகாசத்தில் வச்சிருந்தார், வெளிச்சத்தில் வச்சிருந்தார். There was no problem. There was no worry in the garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சி தான். ஏதேனாலே மகிழ்ச்சி தான் அர்த்தம். எல்லாம் நிறைவா இருந்துச்சு, எல்லாத்தையும் சம்பூர்ணமா கொடுத்துருந்தாரு. அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே தோட்டத்தில் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வேணுங்கிற பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுலயும் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் தோட்டத்துக்கு இறங்கி வருவார். ஆதாமோடு ஏவாளோடு பேச என்ன ஒரு பாக்கியம்! ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது, அவர் சத்தத்தை கேட்கறது, அவர் பிரசன்னத்தில் நிற்கிறது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது.